ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். இது வந்து ஏஇ சிலபஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் என்னென்னா இதை டச் பண்ணுறதுக்கு இல்லை இது படிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் டாபிக்னு சொல்லலாம். ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டோட்டலாக 15 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஹரிசான்டல் த்ரஸ்ட் அட் த சப்போர்ட் ஆஃப் எ 2-inch parabolic arch. ஸோ 2-inch parabolic archன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கீவேர்டு. நெக்ஸ்ட் ஹரிசான்டல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு தான் கீவேர்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் பேராபோலா. ஒருவேளை 3-inch parabolic சொன்னாங்கன்னா, 3-inch parabolic archன்னு சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரும். சரிங்களா, லீனியர் வேரியேஷன். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் கியூபிக் கர்வ். ஸோ எப்படி இருக்குன்னு கூட காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கியூபிக் கர்வ். Next question number 2. Influence line diagram for bending moment at a section in a cantilever. ஸோ கேன்டிலிவரில் ஒரு செக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செக்ஷன், இதுதான் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா XX. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட், ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அட் த கிவன் செக்ஷன் தான் கேட்குறாங்க. இதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து ஃப்ரீ அண்ட் ஆக்ட் ஆகும்போது செக்ஷன் கிட்ட பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் இருக்கும். செக்ஷன் கிட்ட பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். லோடு கரெக்டாக செக்ஷன் கிட்ட ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ அட் தட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டயக்ராம் வரும். இதுதான் ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அட் எ கிவன் செக்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா மீனிங்கே மாறிடும். அட் எ கிவன் செக்ஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட். கிளியருங்களா? ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தட் இஸ் triangle extending between the section and the unsupported end. ஸோ மேக்ஸிமம் ஆர்டினேட் எங்கே இருக்கும்னா அன்சப்போர்ட்டட் எண்டு கிட்ட தான் மேக்ஸிமம், அதாவது ஃப்ரீ எண்டு கிட்ட தான் மேக்ஸிமம் ஆர்டினேட் வந்து இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வாங்க. Which one of the following diagram corresponds to influence line diagram for moment at A of the beam shown below? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டிங் ஐஎல்டி ஃபார் மூமெண்ட் அட் ஏ தான் செக்ஷன் இந்த இடத்துல. சரிங்களா, அந்த செக்ஷன் கிட்ட ஐஎல்டி ஃபார் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி கிட்ட இருக்கும்போது பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். நெக்ஸ்ட் பி கிட்ட இருக்கும்போது பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ எவ்வளோனா 0 தான். நெக்ஸ்ட் லோடு வந்து இ கிட்ட இருக்கும்போது பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ எவ்வளோனா 0 தான். லோடு வந்து டி கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ வந்து கிடைக்கும். அண்ட் ஏ கிட்ட இருக்கும்போது ஏ கிட்ட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ, லோடு ஏ கிட்ட இருக்குது, பெண்டிங் மூமெண்ட்டையும் ஏ கிட்ட கேட்குறாங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சில வாட்டி என்னென்னா, ஸோ ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மூமெண்ட் இருக்குல்ல அட் கிவன் செக்ஷன் அட் ஏன்னு சொல்கிறாங்களா, ஓகே. ஸோ இதோட டைமென்ஷன் என்னென்னு கேட்பாங்க. டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து தான் டைமென்ஷன். பெண்டிங் மூமெண்ட்டோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் இஸ் லென்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அட் 6 மீட்டர் இஸ் ஷோன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் அட் 6 மீட்டர் தான் இந்த இடத்துல செக்ஷன். சரிங்களா, அதுக்கு ஐஎல்டி கொடுத்தாச்சு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஜஸ்ட்டு லோடு இன்ட்டு ஆர்டினேட் வேல்யூ, தட் இஸ் கடைசியில் ரெண்டுமே சம் பண்ணும். ஸோ ஃபைனல் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வரும்னா 200 × 3.6 ப்ளஸ் 100 × 2.4. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 960 kN மீட்டர் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், லோடு வந்து kN, ஆர்டினேட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். அப்போனா தான் ஃபைனலாக நமக்கு kN மீட்டரில் வரும். கிளியர்? நெக்ஸ்ட் வாங்க. ஆக்சுவலி இது ஐஎல்டி. சரிங்களா, ILD for bending moment at 6 meter. Next question number 5. So ordinate, so இங்கே பார்த்தீங்கன்னா the ordinate of influence line diagram for bending moment always have the dimension of, so answer is length. Next question number 6. The given figure shows a portal truss, the influence line diagram for the member R. ஸோ மெம்பர் ஆர். ஸோ இந்த ஆருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். லோடு வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட், இல்லை ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. ஸோ அப்போ லோடோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஆர் அந்த மெம்பரில் வந்து டென்ஷன் கம்ப்ரெஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The central height of influence line diagram for horizontal thrust at the supported of
2 inch parabolic. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் 2 inch parabolic ஆர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா cubic parabola அப்படின்ட்டு cubic parabola அப்படின்ட்டு 2 inch parabolic archக்கு horizontal thrustக்கான ILD. ஸோ இதில் மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஆர்டினேட் வேல்யூ பார்த்திங்கன்னா 25 divided by 128 L by H. ஸோ 7th கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் அட் சப்போர்ட் of 3 inch parabolic arch, 3 inch arch with concentrated load passes over the span. ஸோ ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு கொஷன்லேயே. ஸோ அதாவது 3 inch parabolic arch இருக்குன்னு வைங்க. 3 inch parabolic arch. ஸோ நார்மலி நமக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்லாம் தெரியும் சரிங்களா. ரியாக்ஷன்ஸு, யூடிஎல் லோட் ஆக்ட் ஆனால், பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனால் அதெல்லாம் தெரியும். ஸோ இங்கே கேட்குறது ஐஎல்டி ஃபார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஃபார் 3 inch parabolic arch தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். triangular shape. ஸோ தட் இஸ் வித் மேக்ஸிமம் ஆர்டினேட் எங்கே இருக்கும்னா சென்டர் கிட்ட இருக்கும். அப்போனா என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அட் எ செக்ஷன் இன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த மேக்ஸிமம் சம் ஆஃப் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஆர்டினேட் அண்ட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆர்டினேட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்றதான் கேட்குறாங்க. நார்மலி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு செக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஒரு செக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த செக்ஷன் கிட்ட எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை L-Xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த செக்ஷன் கிட்ட உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸோட ஐஎல்டி டயக்ராம் கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ எப்படி வரும்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும், இது ப்ளஸ்ஸு x/L, இது L-X/L. ஸோ இப்போது இந்த வேல்யூயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர்டினேட்ஸை வந்து சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1ன்னு வரும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் பெனிமோண்ட். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். ஜஸ்ட் 200 × 3.6 200 × 3.6 ப்ளஸ் 100 × 2.4. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 960 kN/m. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏஇ எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் ஆர் பெண்டிங் மொமெண்ட் அட் எ செக்ஷன். ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமோட டெஃபினேஷன் மாதிரி தான் கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு வேரியேஷன் இந்த வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் தட் செக்ஷன் ஆஸ் யூனிட் லோடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கோ இல்லை ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கோ மூவ் ஆகும்போது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஆர் பெண்டிங் மொமெண்ட் அட் தட் செக்ஷன் ஆஸ் த யூனிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அதாவது யூனிட் லோட், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் லோடுன்னு சொல்லுவாங்க. யூனிட் லோடு அது வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் நோட் பண்ணுறது தான் ஐஎல்டி. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 12. த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ரியாக்ஷன் அட் எ சப்போர்ட் ஆஃப் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சப்போஸ் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குன்னா யூனிட் லோடு வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ மூவ் ஆகும்போது சப்போர்ட் கிட்ட, சப்போஸ் நம்ம சப்போர்ட் ஏவை தான் கன்சிடர் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ ரியாக்ஷன் ஆர்ஏவோட ஐஎல்டி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள், அதாவது சப்போர்ட் கிட்ட என்ன இருக்குன்னா ஆர்டினேட் வந்து மேக்ஸிமம் இருக்கும், அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். அதோட வேல்யூ 1. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் வித் ஆர்டினேட் 1 அட் தட் சப்போர்ட். அதர் சப்போர்ட் கிடையாது, அட் தட் சப்போர்ட். ஏன்னா ஆப்ஷன் பியில் பாருங்கள் அதர் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அதர் சப்போர்ட்ன்றது சப்போர்ட் பியை மீன் பண்ணுறாங்க. பி கிட்ட மேக்ஸிமம் ஆர்டினேட் இருக்காது, ஏ கிட்ட தான் மேக்ஸிமம். அதாவது நீங்கள் எந்த சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட் கிட்ட தான் மேக்ஸிமம் ஆர்டினேட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 13. இஃப் a section divides a span of a simply supported beam, ஸோ சி அதே மாதிரி L-C. ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, இதை வந்து சின்னு எடுத்துக்கிட்டிங்க. இது என்ன இருக்கும் L-C தான் இருக்கும். நார்மலி எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், சிக்கு பதிலாக இந்த இடத்துல சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா த ஆர்டினேட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அட் தட் செக்ஷன். பெண்டிங் மொமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் ஆர்டினேட்டு இந்த மாதிரி தான் வரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வித் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா C × L-C டிவைட் பை L அப்படின்ற மாதிரி வரும். கிளியர்? மேக்ஸிமம் ஆர்டினேட் எங்கே இருக்கும்னா செக்ஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ தேர்ஃபார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டினேட் அட் செக்ஷன் அண்ட் ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா C × L-C டிவைடட் பை L. இல்லை நீங்கள் ஃபார்முலா AB/Lன்னு படிச்சிருப்பீங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ இதில் ஏக்கு பதிலாக சின்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக L-Cன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக?
டிவைடு பை எல். டபிள்யூட வேல்யூ எவ்வளோனா 1ன்னு எடுத்துப்பீங்க. டபிள்யூட வேல்யூ 1ன்னு எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. ஸோ 14ல் என்ன கேட்குறாங்கன்னா ஐஎல்டி டயக்ராம் கொடுத்துறாங்க ஷியர் ஃபோர்ஸ் ஃபார் ஏ கிவன் செக்ஷன். அதாவது சி கிட்ட ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல ஐஎல்டி ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் என்னென்னா இந்த லோடு இன்ட்டு இந்த ஆர்டினேட், அதாவது 100 இன்ட்டு 0.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 25 வரும். இதுதான் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் வரும் டயக்ராமில், இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 100 இன்ட்டு இந்த ஆர்டினேட் எடுத்துக்கோங்க 0.75, அதாவது ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். செக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் லோடு 100 kN லோட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் பிஃபோர் செக்ஷன் சி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் வரும். ஜஸ்ட் ஆஃப்டர் செக்ஷன் சி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ 75 kN வரும். கிளியருங்களா? ஸோ அவங்க கொஷினில் பாருங்கள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கேட்குறாங்க அப்படின்னா 75, 25 மாற்றி போட்டுறாதீங்க. 75, 25. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 14th கொஷின். லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அதோட ஹெட்டிங் தான் நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக என்னென்னா இது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஸோ ஆப்வியஸாக என்னவாக இருக்கும் ஆன்சர்? ஸோ முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபல் தான். சரிங்களா? இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி படிப்போம். இஃப் an internal stress component like shear force, bending moment or reaction component is allowed to act through a small distance, thereby causing a deformation of the structure. எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் எனக்கு சப்போர்ட் ஏ கிட்ட எனக்கு ஐஎல்டி டயக்ராம் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரியாக்ஷன் ஏவோட ஐஎல்டி டயக்ராம். அப்போனா இந்த சப்போர்ட்டை என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட் ஏவை நம்ம கொஞ்சம் யூனிட் டிஃபார்மேஷன் வந்து தரும். யூனிட் டிஃபார்மேஷன் கரெக்டுங்களா? இப்போ வரக்கூடிய ஷேப் என்னவோ இன்க்ளைன் லைனாக இருக்குல்ல, ப்ளஸ் ஒரிஜினல் பீம் என்ன ஹரிசாண்டலாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது, அதுதான் இஎல்டி. அதுதான் அங்கே சொல்ல வராங்க. த கர்வ் ஆஃப் த டிஃபார்ம்டு ஷேப் ரெப்ரசன்ட்ஸ் டு சம் ஸ்கேல் தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் தட் ஸ்ட்ரெஸ். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அது ஷியர் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரியாக்ஷன் காம்பனண்ட்டாக கூட இருக்கலாம். கிளியருங்களா? ஸோ ஆன்சர் இஸ் முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபல். கிளியர்? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ. ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.